இந்தியா உமன்ஸ் கபடி டீமுக்கான ப்ராபபிள் ஸ்குவாட் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த டீம் யார், அந்த பொண்ணு யார் நான் சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்புக்கு பாண்டிச்சேரி டீம் பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த அப்டேட் ஹரியானா டீம் அண்ட் பர்தீப் நர்வால் மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்காரு. அந்த நியூஸ் அண்டு மென்ஸ் டீமை செலக்ட் பண்ணுறதுக்கான செலக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பிசி ரமேஷ் தலைமையின் கீழ். இந்த மாதிரி பல கபடி நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனியர் நேஷனல் ஸ்குவாடை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது இன்னைக்கு டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் ஸ்குவாட் அப்டேட் பண்ணணுங்கிறது என்னோட கடமை. நான் அப்டேட் பண்ணிடுறேன். கோவா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்பூட், ஹிதேஷ் கடியான், மோஹித் ஜாக்கர், இமன்சு நர்வால், சுந்தர் மாதிரி பல பிகேஎல் பிளேயர்ஸை கொண்ட டீமை கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யங்ஸ்டர்ஸும் இந்த டீமில் இடம் முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே டீம். அண்ட் தென் கர்நாடகா ஸ்குவாட் வந்து விஸ்வாஸ் கவுடா, வினோத் நாயிக், கிரண் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பாண்டிச்சேரி ஸ்குவாடு, அதையும் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ பிரவீன், விக்னேஷ், தமிழ், அருண், மோகன், ரமேஷ், விக்கி, ஐயப்பன், ரஞ்சித், சுஜித், சூர்யா, எம் ஸ்ரீராம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. யுவா கபடி சீரீஸ்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு, அங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸுக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் தென் அது இல்லாம கேரளா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆதர்ஷ், டி முகமது சிகாஸ் மாதிரியான ப்ரோ கபடி பிளேயர்ஸை மையம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. டெல்லி ஸ்குவாட் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே யங்கான யூனிட்டை கூட்டு வந்திருக்காங்க. வினீத் மாவி, விபின் நாவி, சுபம் பிதுரி, பிரசாந்த், ஆஷிஷ் சோக்கர், ஆகாஷ் தன்வர், பிரசாந்த் ஷெராவத், அஜய், நிக்கில் நாகர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்குவாடுமே பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அண்ட் தென் பஞ்சாப் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக் அவர் லீட் பண்ணி, அண்ட் தென் அது கூட ஆஷிஷ் நர்வால், சௌரப் நண்டால், ஹர்மன்ஜீத் சிங், சோம்பீர் கோஸ்வாமி, ரோனக், குர்சாஹிப் சிங், குல்தீப் குமார், தீரஜ், குல்தீப் சிங், அதாவது பாதி பிகேஎல் பிளேயர்ஸ், மீதி யுவா கபடி சீரிஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டு டீமை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூமும்பால இருந்து வெளியேற்றப்பட்ட சோம்பேர் கோஸ்வாமி, ஐ திங்க் டீம் கூட தான் அவருக்கு பிரச்சனை நினைக்கிறேன். அவர் எதுவும் பேன் ஆகிற அளவுக்கு பண்ணல. ஸோ இதுல இருந்தே தெரியுது பஞ்சாப் ஸ்குவாட்ல ஒரு சீனியர் நேஷனல் ஆர்டருக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. லெஃப்ட் கார்னர் தரமா இருக்க போது, ஏன்னா ரைட் கார்னர்ல சௌரப் நண்டால். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பரா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆஷிஷ் நர்வால், விஜய் மாலிக்னு சொல்லிட்டு இந்த சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கலக்கன 2 பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. அண்ட் ரோனக் இருக்காரு. டீம் கொஞ்சம் பேலன்ஸ்டா நல்லாவே இருக்கு. இது இல்லாம பீகார் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சந்தீப் குமார் தலைமையின் கீழ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜார்க்கண்ட் ஸ்குவாடு அண்ட் மணிப்பூர் ஸ்குவாடு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே யங் ஸ்குவாடு தான். இப்போ நான் முக்கியமான ஸ்குவாடுக்குள்ள வரேன். ஹரியானா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக், மோஹித் குயத், நிதின் தன்கர், நீரஜ் நர்வால், யோகேஷ் தாக்கியா, அமன் அண்டில், சஞ்சய் துல், சந்தீப் தேஷ்வல், ராஜேஷ் நர்வால், அமன் காவி, ஜதின் காஜா. ஸோ பயங்கரமான பிளேயர்ஸ், பயங்கரமான ஸ்குவாடை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசன் கலக்கியிருந்த யங்ஸ்டர்ஸ் சஞ்சய் துல், யோகேஷ் தாகியா மாதிரியான பிளேயர்ஸ், சந்தீப் தேஷ்வர் மாதிரியான பிளேயர்ஸ், அண்ட் ரைடிங்ல ஆஷு மாலிக், மோஹித், நிதின், அண்ட் லெஃப்ட் கார்னருக்கு அமன் அண்டில், ராஜேஷ் நர்வால், பயங்கரமான ஸ்குவாடை கொண்டு வராங்க. ஹரியானா பார்க்க செமையா இருக்கு. அண்ட் இந்த டைமும் பர்தீப் நர்வால் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு ஸ்குவாட்ல இருந்து. 78th சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்லயும் அவர் எடுக்கல, 71st சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்லயும் அவர் எடுக்கல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நீங்க எத்தனை பேர் பர்தீப் நர்வாலை மிஸ் பண்றீங்க கபடி ஈவெண்ட்ல இருந்து அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பர்தீப்போட ரிட்டையர்மெண்ட் காலம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த ஆசை பிகேஎல்ல வந்து 2000 ரைட் புள்ளிகளை ரீச் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு வெறுப்பில் அனௌன்ஸ் பண்ணிடாம இருந்தா சந்தோஷம். அண்ட் தென் திரிபுரா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார், நரேந்தர் கண்ட்ரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வந்துட்டாரு. மஞ்சித் தாகியா, நீரஜ் குமார், சச்சின், நவீன் குண்டு, சுபம் சௌத்ரி, நிக்கில், ஜதின் நாரா, சாஹில் கில், அனில், யோகேஷ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சைட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்குவாடுமே கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. திரிபுரா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்தது கிடையாது, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அண்ட் தென் மென்ஸ் சீனியர் நேஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் போல் ஏ ஹரியானா, டெல்லி, தெலுங்கானா ஸ்ட்ராங். போல் பி இந்தியன் ரயில்வேஸ், பீகார், மணிப்பூர். போல் சில 4 டீம் மகாராஷ்டிரா, இமாச்சல் பிரதேஷ், திரிபுரா, கேரளா. அண்ட் தென் போல் டியை பொறுத்த வரைக்கும் சண்டிகர், மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ், போலீஸ் சர்வீசஸ், கோவா, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் பிரிச்சு போட்டிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போல் கடைசி போல்ல இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி.
ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த போலுக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் செலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 செலக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிசி ரமேஷ் தலைமையின் கீழ் பல்வந்த் சிங், ஸோ ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் கோச் அவர். அண்ட் தென் ஜெய்வீர் சரிமா அப்படிங்கிற 3 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. செலக்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆல்ரெடி 3 செலக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்ட டீம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா உமன்ஸ் கபடி டீம் ப்ராபபிள்ஸ் தான் இவங்க. ஸோ கோச்சிங் கேம்ப்காக போறாங்க. ரித்து ஹரியானா, சம்பா தாக்கூர் பஞ்சாப், ரியா குமாரி பீகார், சாக்ஷி சர்மா இமாச்சல் பிரதேஷ், ஜோதி இமாச்சல் பிரதேஷ், பவனா தேவி இமாச்சல் பிரதேஷ், ஸ்னேகா சின்ராஜ் ஃப்ரம் தமிழ்நாடு, ரித்து இந்தியன் ரயில்வேஸ், பிரியங்கா ஹரியானா, புஷ்பா ராணா இமாச்சல் பிரதேஷ், சோனாலி சிங்டே, நிதி சர்மா, அனு, சஞ்சு தேவி, நேஹா ராகேஷ், பூஜா கஜ்லா, பூஜா நர்வால், அமுல்யா பட்டேல். அண்ட் தென் கோச்சஸா பார்க்கும்போது தேஜஸ்வினி பாய், கவிதா அண்ட் தென் பவானி சாகா இவங்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.